அழகாஸ் நான் ஒரு விஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் நீ நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புத்தாந்தீங்கன்னா உங்களால முடிய சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட சூப்பரா இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்க, நம்ம இதோட கதை போலாம். இப்போ ஹீரோ தன்னுடைய பாட்டில் யார் யார் இணைச்சு அடுத்த கட்ட ஜன்ஜன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோன்ற விஷயத்த வந்து பாக்குறதுல சோஃபியா, கரோலினு, அப்புறம் லகான் இவங்க எல்லாருமே தான். அப்புறம் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு காலையில வணக்கத்தை வைக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பார்த்து என்னாச்சு இவ ஏன் வினோதமா இப்படி சொல்றான். அப்புறமா அவளுடைய டேபிள பார்த்தா தெரியுது ஏகப்பட்ட விஷயத்தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்ல எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. இது ஆஷுவலா நடக்கிற விஷயம் தான். எப்பவுமே இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருந்துச்சு, அதுதான் இங்க கொஞ்சம் புக்கு கம்மியாகுது. பக்கத்துல இருந்து இன்னொரு அசிஸ்டண்டா இருக்கிறவங்களும் இங்க பாருங்க ஸ்டெல்லா மேடம், நீங்க பண்ற வேலையால புதுசா வந்த நம்ம லூட்டினன்ட் வந்து ரொம்ப பதட்டமா வராரு, பயப்படுறாரு பாருங்க. என் ஜாப் எப்பவுமே இப்படிதானே இருக்கான். இங்க பாருங்க லூட்டினன்ட், நான் வந்து கார்லா, நான் மேனேஜ்மெண்ட் அட்வென்ச்சர் டிவிஷன்ல வேலை பாக்குறேன். உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். செல்மாவும் ஆமாப்பா, இந்த கார்லான்றவ இப்பதான் புதுசா மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கான். இந்த இடத்துல ஸ்டெல்லாவை பாத்துக்கிற கேர் டேக்கரா இருக்கா. ஓஹோ, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க குரூப் 10க்காக உதவி பண்ணிட்டு இருக்கீங்களாமே நிறைய, அதாவது ட்ரைனிங் கொடுக்குற விஷயத்துல. ஆமா, அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா? நான் பாத்துட்டேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டெல்லாவும் இங்க பாருங்க புது லூட்டினன்ட், என் கூட ரொம்ப சகஜமா பழகணும். இந்த மாதிரிலாம் மரியாதை பழகணும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னொரு விஷயத்த சொல்றேன், கத்துக் கொடுக்குறீங்கன்னா பசங்களுக்கு அது பெரிய பொறுப்பு. அது நீங்க கத்துக் கொடுக்கறது மூலியமா உங்களுக்கும் நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸா நீங்க புதுசா எதனா கத்துப்பீங்க. அதனால கத்துக் கொடுக்குற விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணி கொடுங்க. செல்மாவும் அப்போ இப்போதைக்கு ட்ரைனிங்கான எதனா ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எடுத்த கோலா அதை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது பண்ணுவாங்களா பசங்க எல்லாம் சேர்ந்து. அப்ப நீ சொல்றது சரிதான். பேசாம எதுக்காக இந்த மிடில் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற மான்சஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது? ஒரு 6 மாசத்துக்கு அதெல்லாம் நமக்கான ட்ரைனிங் இடமா நம்ம ஓன் பண்ணிக்கலாம். கேட்க கொஞ்சம் ஹையா இருக்கு, காசெல்லாம் பெருசா விஷயமே இல்லைங்க, நம்ம போட்டு வாங்கலாம். நம்ம பசங்களுக்கு நல்லா டீச்சிங்கை கொடுத்து அவங்க ரொம்பவும் நல்லா பெரிய ஆளா அட்வென்ச்சர்ஸா வரணும்ல, அதுதான் நீங்க வேணும். அதுவும் உண்மைதான். சரி, போயிட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க புது லூட்டினன்ட். அப்புறம் செல்மா ஹீரோ கூட வந்துட்டு இருக்கும் போது, நீ ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டல? படிச்சுட்டேன். சோஃபியா பத்தி உனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ இப்பவும் நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். அவளுடைய அம்மா தான் என்னுடைய வீட்டுடைய ஒரு ஹோம் மேடா இருந்தாங்க. சோஃபியா பிறந்த கொஞ்ச காலத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஃபேமிலி இல்லாம ரொம்ப வருத்தத்துல இருந்தவளால எந்த விதமான வசதிகளையும் அனுபவிக்க முடியாம ரொம்ப மன உளைச்சல இருந்தா. நான் தான் அவளை கை கொடுத்து நான் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து என்னுடைய தங்கச்சி மாதிரி அவளை நான் இது நாள் வரைக்கும் பார்த்திருக்கேன். நாங்க என்னதான் பிளட் ரிலேஷன் இல்லைனாலும் நான் அவளை ஒரு தங்கச்சியை தான் நான் இது நாள் வரைக்கும் நல்லபடியா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புரியுது நீ அவளை நல்லா பார்த்துட்டு இருக்க இது நாள் வரைக்கும், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இருந்தாலும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவளை நான் அந்த இடத்துல இருந்து கூட்டின்னு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு அட்வென்ச்சரா தொடங்கினேன். என்னுடைய ஜேர்னி கூட அவளும் அட்வென்ச்சரா தொடங்கிட்டான். அதனால நீ அவளை கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கொன்ன. கண்டிப்பா என் சிஸ்டரை நல்லபடியா பாத்துக்கோ அவருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவன் ஹீரோ அதுக்கப்புறம் 3 பேர் இருக்க ரூமுக்கு வந்தா அவங்க 3 பேரும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறீங்களா? உங்களை பத்தி நீங்க நான் தெரிஞ்சுக்க தான் வந்தப்பீங்க. இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆமே. ஆமாமா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அபிஷியலான ஒரு குரூப்பா சேர்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறேன், நீங்களும் நிறைய விஷயத்த கத்துக்க போறீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரே கேங்கு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான, திரும்பி நம்ம இவரே சொல்லிக் கொடுக்க வராரு, ரொம்ப ஜாலியா போகுதுன்னு. சோஃபியா உன்னொரு பக்கம், நீங்க உண்மையிலே வந்ததுக்கான ரீசன் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் நீங்க அந்த பிளாக் டிராகன் அழிச்சவரு, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஒரே ஆளா சமாளிச்சீங்களே. அவ சொல்றது உண்மைதான். ஆனா இங்க பாருங்க, நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிளாக் டிராகனை நீங்க தனியால கொள்ளுவீங்க. அந்த லெவலுக்கு கிரேட் டென்ஷன்ல நான் உங்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பேன். நீங்க அந்த அளவுக்கு சக்திசாலியா மாறிடுவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாரும் இது கேட்ட உடனே வாய பிளந்துருவாங்க, எங்களாலையும் பிளாக் டிராகன் அழிக்க முடியுமான்னு. இந்த ஒரு நிலைமையில இப்ப முடியாது. பட் ஆனா கடினமா உழைச்சி உங்களை நீங்க பவர்ஃபுல்லான ஆட்களா மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அதுங்களை அழிக்க முடியும். ஆனா எல்லா விதமான விஷயங்களுக்கும் நான் இந்த இடத்துல அடிப்படையா 2 விஷயத்த நீங்க கவனிக்கணும்ன்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். முதல் விஷயம் என்னடானா, நீங்க இண்டிவிஜுவலா உங்களுக்கான எல்லா விதமான டைமிங்லயும் எந்த மாதிரியான அதிகப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ண நீங்க கத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்கிரிப்ட் படி இப்படிதான் வரும்ன்றதுலாம் நடக்காது. அது எப்படி வேணா வரும், ஆனா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், நான் சொல்றது எல்லாமே சரின்றது இங்க கிடையாது. நான் சொல்றது அப்படியே நீங்க நம்பணும்னு அவசியமே இல்லை. இதை கேட்ட உடனே 3 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது படி தான் நாங்க இது நாள் வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. அதுக்கான ரீசன், எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்றேன். அதனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருதுன்னு கிடையாது. ஏன்னா பல முறைகள்ல நானுமே கூட பல மிஸ்டேக்கை இந்த இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுடைய டீச்சரா இருந்தாலும் நானும் சில தப்புகளை பண்றதுல நான் எப்பவுமே தப்பே பண்ணாம சரியான ஆளுன்றதை நீங்க நினைக்கிறத நிறுத்துங்க. யாரு தப்பானாலும் இந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அதிகப்படியான நாலேஜ் நீங்க கெயின் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க தான் கெயின் பண்ண போறீங்க. அதுக்கு எல்லா விதமான டிசிஷன்ஸையும் நீங்க அந்த இடத்துல இருந்து தெளிவா எடுக்கணும். உங்களுக்கு வேற எதுனா கேட்கணும்னா கேளுங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களாம் ஒவ்வொருத்தரும் எதுக்கு அட்வென்ச்சரா ஆகணும்னு சொன்னீங்க, முடிவதற்கான ரீசன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சோஃபியா சொல்லுப்பா. நான் அட்வென்ச்சரா ஆகிறதுக்கான காரணம் என்னுடைய சிஸ்டர் தான்.
செல்மாவால தான் நான் ஆனேன். அவளை பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கிறதுனால கண்டிப்பா அவளுக்கு நான் ஃபியூச்சர்ல துணையா இருந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல தான் இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு அவருடைய கஷ்டங்களை சொல்லி அவ சொல்ற அந்த இடத்துல ஹீரோவும் நல்ல ஒரு நோக்கம் தான், நீ கவலையப்படாத, நான் உனக்கு கூட இருந்து உதவி பண்றேன், உன்னுடைய கணவன் நினைவாக்க நான் கூடியர் பண்ற மாதிரி அவன் சொல்றதுல வாழ்க்கை ஃபுல்லா கூடிய இருக்க மாதிரி அவ வைக்கப்படுறாங்க. அப்புறம் லகான் நீங்க சொல்லுப்பா. அதுவா சார், நான் அட்வென்ச்சரர் ஆக்கி நிறைய சம்பாதிக்கணும். என்னடா இதெல்லாம் நீ இது வரைக்கும் சொல்லலையும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க 2 பேரும் ஷாக்காவே. இல்ல சொல்லுப்பா நீ. அதுக்கான ரீசன் நான் என்னுடைய வில்லேஜ்ல ஒரே ஒரு அட்வென்ச்சரர் அந்த இடத்து வெளியே வந்துட்டேன். அதுக்கான ரீசன் எங்க வில்லேஜ்ல எந்த ஒரு பயிரையும் அறுவடை பண்ண முடியாது, நிலம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதெல்லாம் சீரமைக்கணும்னா நிறைய விதமான பணம் செலவாகும். அதனால எங்களுடைய வில்லேஜ்ல இருந்து நான் அட்வென்ச்சரர் ஆகி இந்த இடத்துல நிறைய காசு சம்பாதிக்கிறது மூலியமா என் வில்லேஜ் நான் பல கட்ட முறைகள்ல பெரிய லெவலில் அதோடைய வளர்ச்சியை நான் கொண்டு வருவேன். அவங்களுடைய உதவி மூலியமா தான் நான் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேன். அப்படியே சூப்பரான கோல் தான். அதே மாதிரி நான் ஐரேங்க் அட்வென்ச்சரரா ரொம்பவும் ஆகணும்னு ஆசைப்படுறேன். காரணம் அந்த பிளாக் டிராகனை நீங்க அழிக்கச்சப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்தவளா ஆகணும்ன்றது தெரிஞ்சுக்கினேன். சோ உங்களை மாதிரியே நான் நல்ல சக்திசாலியா மாறணும், அதனால நீங்க எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. அப்புறமா ஹீரோவும் கரோலினா கிட்ட கேட்க அவ உடனே பார்த்தா எனக்கு பெருசா எதுவும் கிடையாது, எனக்கு மான்சஸை கொல்லணும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் ரீசன் இல்லையா, பெருசா எதுவும் இல்லை, அவ்வளவுதான், நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாரையும் சிரிக்கிறத நான் பார்க்கணும். ஹீரோவும் உண்மையிலேயே எல்லா மக்களையும் ஸ்மைல் பண்ணணும்ன்றது அவனுடைய உண்மையான ஆசையா? ஆமா, ஏன்னா அப்பதான் மக்களுடைய சிரிப்புனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, என்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எப்போ எல்லாருடைய மகிழ்ச்சியும் அந்த இடத்துல போதோ அதுக்கான ரீசன் எல்லாமே அந்த மான்சஸ் அந்த இடத்துல வந்து அவங்களை அட்டகாசம் பண்றதுனால தான். அதனால அந்த மான்சஸ் நான் அழிச்சனா மக்கள் திரும்பியும் ஹாப்பியா இருப்பாங்களே, அந்த ஒரு ஹாப்பினஸ் நான் பார்க்கணுங்க, அதுக்காக நான் எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு நான் ஒரு மாதிரி சொல்றதுல ஹீரோவோ ஆஹா இவளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய டார்க் சைடு இருக்கு போல, இவளை நம்ம மாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். கண்டிப்பா நீ கவலையப்படாத, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன். மத்தவங்க எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை ஹீரோ சொல்றதுல சோஃபியாவும் நீங்க அட்வென்ச்சர் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்க அதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கு. நான் நிறைய வாழ்க்கையில இழந்திருக்கேன், அந்த இழந்த ஒரு விஷயத்தெல்லாம் திரும்ப நான் இழக்க கூடாதுன்றதுக்காக தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்காக அட்வென்ச்சரா மாறினேன். நீங்க வீக்கா இருந்தா அழிக்கப்படுவீங்க, ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களை அழிக்க வருதுல எல்லாத்தையுமே நீங்க அழிப்பீங்க. நான் உங்களுக்கும் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு குழந்தை மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டேன். உங்களை மெச்சூரான பசங்களாம் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான ட்ரைனிங்கை தான் கொடுப்பேன். ஸோ என்னுடைய ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்புறமா எல்லாருமே சந்தோஷமாயிடுவாங்க. ஹீரோ டக்குன்னு கரோலினா உனக்கு நீ எந்த விதமான நிக்நேமும் கிடையாதா, ஏன் இதை கேட்கறீங்க? ஏன்னா சண்டை போடும்போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கான நிக்நேம்ன்றது வச்சுங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முழு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம ஷார்ட்டான பேரை சொல்லி அவங்கள ஜாலியா ஒரு ஃபன்னா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஆபத்து டைம்ல அவங்களை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பனா நீங்களே ஒரு சூப்பரான பேரை வச்சிருங்க. என்னது நானா? ஆமா நீங்க தான் மிஸ்டர், எனக்கு பேர் வைங்க. ஹீரோவும் கேரோல் எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்றான். உடனே பார்த்தா லகானோ எனக்கும் பேர் வைங்க. உனக்கு எதுக்குடா, உன் பேர் ஒன்னும் பெருசா இல்லையாடா, கரோலின் அதான்டா பெருசா இருக்குது பேரு, பரவாயில்ல வைங்கன்னு சொல்லவும் உன் பேரு வந்து லாகா ஆரோ சூப்பரா இருக்குதியா பேரு, என்னடா பெருசா ராஜஸ்தான் சொல்லிட்டு இப்படி புண்ணை கேக்குறீங்க. சோஃபியா உன பக்கம் ஏங்கிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்த உடனே சோஃபியா ஆல்ரெடி உன் பேரை நான் எப்படி கூப்பிடுறேன்னு உனக்கே தெரியும், ஷார்ட்டா சோஃபின்னு தானே கூப்பிட்டு இருக்கேன், இதுவே நல்லா இருக்கு சூப்பர்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா வரான். அப்புறம் கண்டிப்பா நாங்க இதுக்கப்புறம் உங்களை டீச்சர் தான் சொல்லுவோம் சொல்ல லகான் டீச்சர் சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம கரோலின் என்ன பார்த்தா மிஸ்டர்னு சொல்றா. சோஃபியா மட்டும் தான் ஆரோன்னு சொல்லிட்டு மரியாதையை கூப்பிடுறா, அதாவது வருங்கால புருஷனை கூப்பிடுற மாதிரி. சரி வாங்க எல்லாம் ஃபன்னா சூப்பரா போயிட்டு இருக்கு, அடுத்த கட்ட ட்ரைனிங் போலாமா, வேலை ஆரம்பிக்கிட்டோம். அப்புறமா இவங்க எல்லாருமே மான்சஸ் அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல போக இப்ப 2 உல்ஃப் மான்சரை பார்த்தா நம்ம கரோலினா சிம்பிளா அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அழிக்கிறா. இன்னும் கொஞ்சம் 3 வரதுல அதை அவ சமாளிக்க போகும்போது ஹீரோ போய் யோசிக்கிறான், இவகிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து இவ ஒரு டிஃபெண்டரா இருந்தாலும் ஒரு அட்டாக்கர் மாதிரி போயிட்டு முன்ன நின்று சண்டை போடுறா, இவ டிஃபெண்டே பெருசா பண்ண மாட்டேங்க, அதுதான் இவகிட்ட இருக்கிற குறைய. அவனை பக்கம் அதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொன்னு வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க பின்னாடி உன வந்து பாருன்னு. ஹீரோ உடனே ரிஃப்ளெக்டர் வால்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்குறதுல தலைவன் போயிட்டு ஒரு ரேடியோ ஸ்பீடா போய் அழிச்சிருவான். அப்பா என்ன வேகமாக்குறாரு. ஹீரோ உடனே கேரோல் நீ ஃபைட் பண்ணும்போது உன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தையும் பாரு, சரௌண்டிங்ல என்ன நடக்குது, இப்படி நீ கவனம் இல்லாம இருந்தா அது உனக்கு தான் பிரச்சனை. இல்லங்க இப்படி வரதெல்லாம் ரேரான விஷயம் தான், அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன இவன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டோம் போல, நாங்க இங்க பேர் சொல்றதுக்கான ரீசனே வந்து உனக்கு எந்த விதமான காயமும் படக்கூடாதுன்னு தான். ஏன் நீ டாச் பண்ண மாட்டேற எதையுமே டைரக்டா போயிட்டு அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க? ஆமால அவங்க கிட்ட நான் சொல்லவே இல்லை இது, நீங்க பாருங்க அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய கையை அறுத்து காமி பாருங்க. ஹீரோவும் பாப்பான், ஷாக் ஆவான், ரத்தம் பார்த்தா ஓய்விட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா அது அப்படியே ரெக்கவரை ஹீல் ஆயிடும். இது அவளுடைய ஸ்பெஷல் எபிலிட்டியா? நான் சாகவே மாட்டேங்க, எனக்கு இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிடும், என்னதான் அடிப்பட்டாலும் வலிகள் மட்டும் ஒரு சிலது இருக்கும், பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு அவ சொல்ல. ஹீரோ அதுக்கப்புறம் அவளை பத்தின விஷயங்களை வந்து அந்த ஃபைல்ஸ்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறது என்னடானா அந்த சால்மன் சர்ச் ஆளுங்க வந்து பல வருஷங்களா இவ்வளவு பிடிச்சி ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் நடத்திருக்காங்க. அவங்களுடைய கோல் என்னடானா எப்படியாச்சும் இந்த அழியா வரம் பெற்றுக்கிற மாதிரி ஆளுங்களை உருவாக்கணும், அதாவது இன்மோர்டாலிட்டி பவர் மாதிரி. அதுக்காக எல்லா விதமான மான்சஸையும் ஒன்று திரட்டி அதுங்களுடைய ரத்தத்தை எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்றது மட்டும் இல்லாம ஈவில் கார்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்காக தேவைப்படுறது என்னடானா மனித எக்ஸ்பெரிமெண்டல் ஆளுங்க. அதுக்காக மான்சஸால அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க தான் நம்ம கரோனிலாம் இருந்த வில்லேஜர்ஸ். ஆனா அவங்க வில்லேஜஸ் எல்லாருமே நிறைய பேர் போய் மாட்டிக்கிறதுல இவ்வளவு ஒரு ஆள் அதுல. அதுக்கப்புறம் இவ்வளவு பிடிச்சி ரிசர்ச் பண்ணதுல ஒரு காலகட்டத்தில் பார்த்தா நம்ம செல்மாவும் இவங்க நடக்கிற தப்பெல்லாம் பார்த்துட்டு இதை மாத்தணும்னு சொல்லிட்டு ஜெயில அடிச்சு வச்சிருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான்
செல்மா கூப்பிட்டு தன்னுடைய கிளான்ல ஜாயின் பண்ண வச்சு இவளுக்கான ஒரு அட்வென்ச்சர் வேலையை கொடுத்துருப்பா. அதுதான் எனக்கு புரியுது இந்த இடத்துல. இவளுக்கான டார்க் சைடு என்ன இதுதான் பெருசா இருக்கு. ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இவங்க ஒன்னும் குட்டி குழந்தைகள் கிடையாது. இப்போ கரோலினா, உன்னுடைய நண்பர்களுடைய முகத்தை பாரு. அவங்க பார்த்தா இந்த இடத்துல இவளை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, இவளுக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஏன் அவங்க எல்லாருமே ஸ்பைல் பண்ணல? அதுக்கான ரீசன் உனக்கு அடிபட்டிருக்கு. ஆனா ஹீல் ஆயிடுச்சு. இதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? உனக்கு ஹீல் ஆயிடுச்சுன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் அந்த காயம்ன்றது அது மாறாதுல. உனக்கு அந்த வலிகள் இன்னும் இருக்கும் தான் மனசுக்குள்ள. எனக்கும் சோஃபியாக்கும் என் லகானுக்கும் எல்லாருக்குமே உனக்கு ஏற்படுற அந்த காயத்தினால வரக்கூடிய வலி எல்லாமே எங்களுக்கும் நல்லாவே உணர முடியும். அதாவது மனசளவுல சொல்றேன். அதனாலதான் அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு. உன்னை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் உனக்கு வலி எடுக்குதோ, எப்பெல்லாம் உனக்கு காயப்படுதோ, அப்போ உன்னுடைய நண்பர்களுடைய முகத்தில் இருக்க சிரிப்பு எல்லாம் போயிடும். அதுதான் உனக்கு ஆசையா? உடனே அவ அப்படியே அந்த டார்க் சைட வெளியே காமிப்பா. இல்ல, அதுக்கு நான் ஆசைப்படல. அதுக்கு நான் என்ன பண்ணப்போ? அதுக்கான ஒரே ஒரு வழி நீ பண்ண வேண்டியது என்னன்னா, கேர்லெஸ்ஸா இருக்கிறத விட்டுட்டு கேர்ஃபுல்லா இதுக்கப்புறம் சண்டை போடு. எந்த ஒரு மான்சரி உன்னை நெருங்க விடாத. முக்கியமா டிஃபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணு. அதே மாதிரி எந்த ஒரு அட்டாக்கும் மேல வராத மாதிரி பாத்துக்கோ. அப்படியா? அப்போனா நான் எல்லாரும் திரும்ப ஸ்மைல் பண்ண இது பண்ணா போதுமா அப்படின்னு நம்ம பக்கம் ஹீரோ கிட்ட பக்கத்துல அவளுக்கு பதட்டமாகுது. யாரும் என்ன அடிக்காதீங்க விட்டுருங்கன்ற மாதிரி அவ அந்த டார்க் சைடு திரும்பவும் யோசிச்சு பக்கத்துல அவள் மன குழப்பம் ஆயிடுது. இப்ப ஹீரோவும் இவளை விட்டா நிலைமை மோசமாயிடும் சொல்லிட்டு டக்குன்னு போய் டாக் பண்ணி, உனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க யாரும் காயப்படுத்த வரல, நீ யாரையும் ஃபீல் பண்ணவும் வைக்கல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, கண்டிப்பா உன்னுடைய நண்பர்கள் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பாங்க, அவங்க எப்பவுமே ஸ்மைல் பண்ணி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுல அவ மாறுதுல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையா. அந்த ஒரு ட்ரைனிங் அந்த இடத்துல காமெடியாவும் ரொம்பவும் ஜாலியாவும் போயிட்டு இருக்கு. நம்ம கரோலினாக்கு பார்த்தா ஏகப்பட்ட மான்சஸ் ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வந்து எப்படி சமாளிக்கணும்ன்ற சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லகான் வந்து ரொம்பவும் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி ஸ்பியரை கொடுத்துட்டு இருக்கான் அந்த ஒரு ட்ரைனிங் பண்ண சொல்லி. அதுக்கான ரீசன் அவன் ஒரு என்சாண்டரா இருக்கிறதுனால அவனை அட்டாக் பண்ண வர யாரா இருந்தாலும் அவன் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணணும். மேபி பிசிக்கலா யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்கணும்ல, அதுக்கு ஸ்பியரை கொடுத்துருக்கான். அப்புறம் சோஃபியாக்கு இன்னொரு பக்கம் ஒரே டைம்ல பல டார்கெட்டை சரியா குறிப்பாத்து அடிக்கிறதுக்கான அக்யூரன்சியை கொண்டு வரதுக்காக சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அதை சிறப்பா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களுடைய ட்ரைனிங் செஷன் எல்லாமே போகுது. முக்கியமா பார்த்தா நம்ம சோஃபியா ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிய உண்டாக்கிட்டா. அதாவது எந்த ஒரு ஸ்பெல்லையும் உருவாக்காமையே டைரக்டா இன்விசிபிளான சின்ன ஒரு ஃபோர்ஸ் மூலியமாவே எந்த விதமான டார்கெட்டையும் அவளால கரெக்டா அடிக்க முடியும். இதை பார்த்த உடனே ஹீரோ உனக்கான ஸ்பெஷல் எபிலிட்டி ஒன்று கிடைச்சிருச்சு, அதனால இதை சரியா இப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இப்ப குடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. சோஃபியாவும் கருண் கிட்ட நம்ம மாஸ்டர் ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆரோன்னு. ஆமா ஆமா, அவர் ஒரு அரக்கர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரேக்கே விட மாட்டாரு சொல்லிட்டு இது கூட பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்டெல்லாவும் அவருடைய கேர் டேக்கரும் அங்க வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு, பரவாயில்லையே ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்கப்பா, சின்ன வயசுல உங்களை பார்த்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழகிறது பேசுறதுல இவ சோஃபியா உணர் பக்கம் அந்த இடத்துல பாக்குறா. அவங்களுக்கு என்ன எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்காங்க அவங்க, நான் ஒண்ணுமே இல்லாத இருக்கேன், கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. இதே சமயத்துல நம்ம சோஃபியாவை பார்க்க, நீ துரோகிடி, என் கூட இருந்து இப்படி எகிரி என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பார்க்க அங்க சண்டை அப்படி போதாங்க பயங்கரமா. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி ட்ரைனிங் செஷன்ஸ்ல எல்லாமே சரியான முறையில் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ இவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய யூனிட்லயே இருக்கிற அவனுடைய செம்பை அந்த வந்துட்டு, வாடா ஹாரோன், உனக்கு அந்த ஸ்வாட் அந்த ரெடி பண்ணிட்டாங்க, போய் பாப்போன்ற மாதிரி கூப்பிட. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஸ்வாட் ரெடியான இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்வாட் பார்க்க தரமா இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு வாய பழக்கிறான். டிராகன் ஷெல்லால உருவாக்கப்பட்டது ரொம்பவும் நல்லா இருக்கு, அவனுக்கு பர்ஃபெக்டா இருக்கு, இதுக்கப்புறம் வெயிட் காமிக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மித்தும் கேட்கறாரு, எப்படா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க, இது என்னுடைய புது ஸ்வாட், இதுக்கப்புறம் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் என்னுடைய நண்பர்களை யாரையும் நெருங்க விட மாட்டேன், இதை வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.